குமுதம் இணையதள நேயர்களே வணக்கம். தமிழக அரசியலில் இப்போது பரபரப்பாக பேசப்படுவது விடுதலை சிறுத்தைகள் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசி வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டின் பேரில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை தடை செய்ய வேண்டும், அதனுடைய தலைவர் தொல் திருமாவளவனை கைது செய்ய வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறது. இந்த நிலையில் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து விடுதலை புலிகள் ஆதரவு பேச்சையே மேடைதோறும் பேசி வருகின்றார் என்ற நிலைப்பாடும் இருக்கின்றது. சமீபத்தில் அவர் பேசிய ஒரு கூட்டத்தில் மறைந்த தலைவர் ராஜீவ்காந்தி படுகொலையில் அமெரிக்க உளவு நிறுவனம் CIA அதனுடைய தொடர்பு இருக்கின்றது. அதனால் அது சம்பந்தமான விசாரணை அறிக்கை முழுவதுமாக மக்களுக்கு வெளிப்படையாக தெரிய வேண்டும், அந்த விசாரணை அறிக்கையை வெள்ளை அறிக்கையாக மக்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதை பிரச்சாரமாகவும் எடுத்து வருகின்றார். சர்ச்சையான இந்த நேரத்தில் அவரை நாம் சந்திக்க இருக்கின்றோம். குமுதம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபமாக தமிழக அரசியலில் விடுதலை சிறுத்தைகளும், அதாவது தொல் திருமா தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்களும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கீங்க. அந்த விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்குது. இப்போ ஒரு இடங்களில் நீங்கள் பேசுகிறப்ப தலைவர் ராஜீவ்காந்தி படுகொலையில் அமெரிக்க உளவு நிறுவனமான CIA தொடர்பு இருக்கிறது, அது பற்றிய முழு தகவலும் வெளிவர வேண்டும் என்றால் ராஜீவ் படுகொலை பற்றி விசாரித்த ஜெயின் கமிஷனுடைய அறிக்கை முழுக்க மக்களுக்கு பகிரங்கமாக தெளிவுபடுத்த வேண்டும், அதாவது வெள்ளை அறிக்கை வேண்டும் அப்படின்னு ஒரு புது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறீங்க. அதை சர்ச்சைன்னு தான் சொல்லணும். ஏன் இப்போ அந்த கேள்வி நீங்கள் முன்வைக்கிறீங்க? அதுக்கான காரணம் என்ன? சர்வதேச அளவில் புகழ்பெற்ற தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் முதலில் CIA மீது ஐயப்படுவதுதான் முறையானது. ஏனென்றால் சர்வதேச அளவிலே புகழ்பெற்ற தலைவர்களை அவ்வளவு எளிதாக உள்ளூர் போராளி குழுக்கள் அல்லது விடுதலை இயக்கங்கள் நெருங்கிவிட முடியாது. இதுவரையில் வரலாற்று சுவடுகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது மிக பெரும் தலைவர்கள் படுகொலைக்கு பின்னால் CIAனுடைய கைகள் இருக்கின்றன, அதனுடைய பின்புலம் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆக ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலையில் ஈழத்தமிழர்களை தொடர்புபடுத்தி அல்லது விடுதலை புலிகளை தொடர்புபடுத்தி அதை திசை திருப்பி விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ராஜீவ்காந்தி அவர்களை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஈழத்தமிழர்களுக்கு எந்த தேவையும் இல்லை. ஏனென்றால் இந்தியாவின் தயவோடுதான் தமிழீழத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பு இன்னும் ஈழத்தமிழர்களின் நெஞ்சில் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஒருமுறை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அடையாறு பகுதியிலே தமிழ்நாடு காவல்துறையினரால் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது அவர்களது கருவிகள், இந்த வயர்லெஸ் ஆர்ம்ஸ், அந்த கருவிகளை எல்லாம் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை அதிகாரியாக இருந்த IG மோகன்தாஸ் அவர்கள் கைப்பற்றிய போது உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கினார். அப்போது நாங்கள் எல்லாம் கல்லூரி மாணவர்களாக இருந்தோம். அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அவரை சந்தித்து இந்த போராட்டம் எதற்காக, நீங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது எங்கள் மத்தியில் அவர் உரையாற்றிய போது சொன்ன வார்த்தை இன்னும் என் நெஞ்சிலே பசுமரத்தாணி போல் பதிவாகி இருக்கிறது. என்ன சொன்னார் என்றால், நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுகிறோம், எங்களுடைய ஆயுதம் சிங்கள பேரினவாத அரசுக்கு எதிராகத்தானே தவிர இந்திய அரசுக்கு எதிராக அல்ல, ஒருபோதும் அந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம். ஆகவே இந்திய அரசுக்கு இதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நான் கையில் எடுத்திருக்கிறேன். எங்களுடைய ஆயுதங்களை அல்லது இந்த கருவிகளை உடனடியாக திரும்ப ஒப்படைக்க வேண்டும், அதுவரையில் இந்த உண்ணாவிரதத்தை நான் தொடருவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் முதலமைச்சர் MGR அவர்களிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்து அந்த தொலைபேசியை அவர் போய் பேசி, தொலைபேசியின் மூலமாக முதல்வரோடு பேசிய போது அந்த கருவிகளை எல்லாம் உடனடியாக ஒப்படைக்க உத்தரவிட்டிருப்பதாகவும், ஆகவே உண்ணாவிரதத்தை திரும்ப பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதாகவும் மறுபடியும் எங்களிடத்தில் அவர் சொன்னார். அந்த உண்ணாவிரதம் அன்றைக்கு நிறைவு பெற்றது. ஆக தமிழீழ விடுதலை புலிகளானாலும் சரி அல்லது ஈழத் தமிழர்களானாலும் சரி இந்திய அரசை பகைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் எண்ண மாட்டார்கள். அது முட்டாள்தனமான முடிவு, அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆக ராஜீவ்காந்தி அவர்களை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு வேறு யாருக்கு அந்த
திட்டம் இருந்திருக்க முடியும் என்றால் CIA என்கிற உளவுத்துறை தான் அதை செய்திருக்க முடியும். அதற்கு பல காரணங்களை நாம் சொல்லலாம். ஒன்று, ராஜீவ்காந்தி அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய வல்லரசாக விளங்கக்கூடிய இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு தலைவர், தற்சார்பு சிந்தனை உள்ளவர். வல்லரசை சார்ந்து நிற்கக்கூடியவராக அவர் விளங்கவில்லை. அமெரிக்காவினுடைய ஒரு அடிவரடி நாடாக இந்திய அரசு விளங்க வேண்டும் என்று ராஜீவ்காந்தி விரும்பவில்லை. அவருடைய பொருளாதார கொள்கையாக இருந்தாலும் சரி, அல்லது வெளியுறவு கொள்கையாக இருந்தாலும் சரி, அல்லது விவசாய உற்பத்தி கொள்கைகளாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையாக இருந்தாலும் அவர் தற்சார்பு சிந்தனை உள்ளவராக விளங்கினார். ஒரு சர்வதேச புகழ்பெற்ற தலைவராக வளர்ந்து வந்தார்.